டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஒரு ஃபங்க்ஷனில் நல்லா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அப்படியே வந்து சடனாக ஃபெயிண்டிங் ஆகி மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. ஹார்ட் அட்டாக் மாதிரி இறந்துடுறாங்க. லிவர் என்ன ஆகும்னா அந்த ஃபேட்டை அப்படியே பிளட்டில் கலந்துரும். பிளட் ஸ்டீமில் கலந்து ஒரு டீப் சர்க்குலேஷன் அங்கே தடைப்படுங்க. பிரெயின் வந்து நமக்கு ரத்த ஓட்டம் குறையும், மயக்கம் வரும். ஹார்ட்டை அழுத்துற மாதிரி உங்களுக்கு நீங்களே பண்ணிக்கணும்னா நீங்கள் இந்த இடத்துல வச்சு நீங்களே அழுத்திக்க முடியாது. அப்போ இது வந்து வணக்கம் நேயர்களே. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சடன் ஹார்ட் அட்டாக் அப்படின்னு நிறைய பார்க்குறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நீங்கள் சேனலில் பார்த்துக்கலாம், நிறைய யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஒரு ஃபங்க்ஷனில் நல்லா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அப்படியே வந்து சடனாக ஃபெயிண்டிங் ஆகி மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. ஹார்ட் அட்டாக் மாதிரி இறந்துடுறாங்க. ஸ்போர்ட்ஸில் விளாண்டுட்டு இருக்காங்க, அப்படியே மயக்கம் அடைஞ்சு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துடுறாங்க. எல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வயசு தான், 35-30க்குள்ளே தான் இருக்காங்க. மலையேற்றம் அந்த மாதிரி ஏறிட்டு இருக்கும்போது சடனாக செஸ்ட் கன்ஜக்ஷன் ஆகி இறந்துடுறாங்க. ஸ்போர்ட்ஸில் நல்ல ஆக்டிவ் பர்சனாக இருக்கிறாங்க, வாக்கிங் போயிட்டுருக்காங்க, சடனாக இதாகிறாங்க. ஸோ இது எல்லாமே சடன் அட்டாக் அப்படிங்கிறது, சடனாக ஹார்ட்டில் ஃபெயிலியர் ஆகுது, கன்ஜெக்ஷன் ஆகுதுன்னா உடனே வரக்கூடிய இது நோய் கிடையாதுங்க. சைலண்ட் கில்லர் மாதிரி, ஸ்லோ பாய்சன் மாதிரி இது உடம்புக்குள்ளார லிவரில் இருந்து கொழுப்பு படிகிறது தாங்க. லிவரில் இருந்து இந்த ஃபேட்டு டெபாசிட் ஆகிட்டுருக்கும். அவங்க பார்த்திங்கன்னா உணவு முறையில் சில பேர் ஆயில் ஐட்டம், சில பேர் பார்த்திங்கன்னா நெய், டெய்லியும் நெய் வந்து சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்ற பழக்கம் உள்ளவங்களாம் இருக்கிறாங்க. ஃபிட்டாக வச்சுருப்பாங்க, எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, ஜிம்முக்கு போவாங்க. ஆனால் அந்த உணவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபேட் கண்டென்ட்டு, இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் பார்த்திங்கன்னா ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ், சீஸ் ஐட்டம்ஸ், இந்த பர்கர், சீஸ் பர்கர், இந்த மாதிரி நிறைய ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வெண்ணெய் கலந்தது, சீஸ், இது எல்லாமே நிறைய எடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம், இந்த பீஸா, இது எல்லாமே பாருங்கள் அதிகம் கொழுப்பு நிறைந்த உணவுகள். அதில் அந்த ஃபேட் உள்ளே போச்சுன்னா டைஜஷன் ஆகிறது லேட் ஆகும். லிவர் என்ன ஆகும்னா அந்த ஃபேட்டை அப்படியே பிளட்டில் கலந்துரும். பிளட் ஸ்டீமில் கலந்து அது சர்க்குலேஷனில் போய் ஹார்ட்டில் போய் ஒரு சடன் பிளாக் ஏற்படுது. டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போதோ இல்லை ஓடிட்டு இருக்கும்போதோ சடனாக ஃபெயிண்டிங் ஆகுறாங்கன்னா அந்த கொழுப்பு படிந்த ரத்தங்க இது வந்து பார்த்திங்கன்னா காலில் அதிகமாக சேர்ந்துருக்கும், டெபாசிட் ஆகும். அது ஓடும்போதோ இல்லை டான்ஸ் ஆடும்போதோ ஜிம் பண்ணிகிட்டு இருக்கும்போதோ அந்த ரத்த சர்க்குலேஷன் பயங்கரமாக அதிகமாகுங்க. அது ஹார்ட்டில் போகும்போது தான் அந்த கிளாட்டேஜ் ஏற்பட்டு சடனாக ஃபெயிண்டிங் ஆகுறாங்க. இல்லைன்னா பிரெயினுக்கு போகும்போது லாக் ஆகுதுங்க. ஸோ இந்த மாதிரி விழுகிறாங்க, கண்ணு முன்னாடி சடனாக விழுகிறாங்கன்னா அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டு சில புள்ளிகளை நீங்கள் இயக்கும்போது காப்பாற்றலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நிறைய இந்த மீட்டிங்கில் பார்த்திங்கன்னா மூச்சு விடாமல் அந்த கூட்ட நெரிசலில் நிறைய பேர் இறந்துறது பார்த்தோம். ஸோ இது வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே மக்கள் ஜனத்தொகை அதிகமாக சேரும்போது பார்த்திங்கன்னா ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டிஸ் ஏற்படுங்க. அது சின்ன வயசாக இருந்தாலும் சரி, பெரிய வயசாக இருந்தாலும் தண்ணி நீங்கள் குடிக்காமல் சாப்பிடாமல் மணிக்கணக்கில் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ரொம்ப கன்ஜஸ்டடாக நெருக்கமாக மக்கள் ஜனத்தொகை அதிகமாக இருக்கிற இடத்துல நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு எனர்ஜி ஃப்ளோ டவுன் ஆயிரும். அங்கே ஹார்ட்டுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஏற்படும். ஏன்னா நீங்கள் ப்ரெஷர் அழுத்த இடம் வந்து பாருங்கள் இந்த செஸ்ட்டில் தான் போட்டு அழுத்துவாங்க. அப்போ ஒரு டீப் சர்க்குலேஷன் அங்கே தடைப்படுங்க. பிரெயின் வந்து நமக்கு ரத்த ஓட்டம் குறையும், மயக்கம் வரும். ஸோ அந்த மாதிரி மயக்கம் ஹார்ட்டில் ஒரு அஃபெக்ட்னஸ் ஆகுது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் எய்டு ட்ரீட்மெண்ட்டாக இந்த மூக்கீழே இந்த இடத்துல நீங்கள் உடனே கை வச்சு ப்ரெஷர் பண்ணணும். நமக்கு அந்த மயக்கம் வர மாதிரி இருந்தால் இந்த இடத்துல கை வச்சுக்கணும். இது வந்து ஹார்ட் ஃபெயிலியர் ஆக போகுதுனாலும் சரி, மயக்கம் வருதுனாலும் சரி, உடனே இந்த இடத்துல கை வச்சு நீங்கள் ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா
உங்களுக்கு நீங்களே காப்பாற்றிக்கலாம். அடுத்தது இது ஹார்ட்டோட ஏரியா. இந்த இடம் ஹார்ட்டை குறிக்கும் இடம். சுஜோக்கில் கையை 4 விரல் வச்சு ப்ரெஷர் பண்ணுங்கள், ஹார்ட்டை அழுத்துற மாதிரி. உங்களுக்கு நீங்களே பண்ணிக்கணுன்னா நீங்கள் இந்த இடத்துல வச்சு நீங்களே அழுத்திக்க முடியாது. அப்போ இது வந்து ஹார்ட்டை நீங்களே வந்து ஃபஸ்ட் எய்ட் ட்ரீட்மெண்ட் அழுத்த முடியும். வேகமாக ப்ரெஷர் கொடுங்க. இந்த இடத்துல ப்ரெஷர் பண்ணிங்கன்னா, பம்பிங் பண்ணிங்கன்னா ஹார்ட்டை பம்பிங் பண்ணுற மாதிரி 21 முறை அழுத்துங்க. நம்பர் தெரப்பியில் ஹார்ட்டை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய நம்பர் 21. ஸோ இந்த 21 டைம்ஸ் நீங்கள் அழுத்துனீங்கன்னா ஹார்ட்டு ஸ்ட்ரென்தன் ஆகும். ஓகேங்களா சார்? இந்த மாதிரி எனக்கு செக் பண்ணேன் சார், ஹார்ட்டில் பிளாக் இருக்குங்கிறாங்க, 1 பிளாக் இருக்குது, 2 பிளாக் ஸ்டெட் வைக்கணுங்கிறாங்க, நான் அதை ஆன்ஜியோ பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க, நான் இந்த மாதிரி பண்ணிக்க விருப்பம் இல்லை, நேச்சுரலாக நான் பண்ணிக்கணும், ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கணும்னு வராங்க. ஸோ அவங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, இந்த ஹார்ட்டில் பிளாக்கேஜ் இருக்கவங்களுக்கு இந்த இடத்துல செக் பண்ணி பார்ப்போம். அதில் பிளாக் இருக்கிற இடம் இந்த இடத்துல இண்டிகேட் பண்ணோம். ஸோ இந்த இடத்துல நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, இந்த மாதிரி சக்கரா மேக்னெட் வைக்கிறோம். சுற்றியும் ஒயிட்டு, நடுவில் எல்லோ இருக்கும். இது வந்து நீங்கள் ஹை பிபி இருந்தாலும் சரி, ஹார்ட்டில் பிளாக்கேஜ் இருந்தாலும் சரி, சரிங்களா, மூச்சோட கஷ்டமாக இருந்தாலும் சரி, ஹார்ட்டில் பாதிப்பு இருக்கவங்க அவசியம் இந்த பாயிண்ட்டை நீங்கள் வச்சுட்டு வரணும். ப்ரெஷர் கொடுக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் சக்கரா மேக்னெட் வைக்கலாம். அதே மாதிரி சுண்டு விரலை நீங்கள் ப்ரெஷர் பண்ணலாம். 2 பக்கம் சுண்டு விரலையும் அழுத்தம் கொடுக்கலாம். இது ஹார்ட்டை உடனே ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஃபார்முலா. இந்த சுண்டு விரலை ஜஸ்ட்டு நீங்கள் எவ்வளோ வலிக்கிற அளவுக்கு கூட நீங்கள் ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருங்க. ஹார்ட்டோட கம்ப்ரெஷன், வீக்னஸ், ஹார்ட் அட்டாக்கு, யாராவது கண்ணு முன்னாடி மயக்கம் போட்டு ஹார்ட்டில் பாதிப்பு மயக்கம் அடைஞ்சு விழுந்துட்டாங்கன்னா உடனே இதை அழுத்துங்க, இந்த புள்ளி அழுத்துங்க, கண்டிப்பாக காப்பாற்றலாம். இதுவும் ப்ரெஷர் கொடுங்க. 3 ஸ்டெப்பு ஃபாலோ பண்ணுங்க. 1, 2, 21 முறை அழுத்தணும். 3வது சுண்டு விரலை அழுத்துங்க. இது எமர்ஜென்சியாக ஹார்ட்டோட பாதிப்பிலிருந்து காப்பாற்றலாம். இது ஒரு நல்ல டெக்னிக்குங்க. இது அவசியம் ஃபஸ்ட் எய்டு ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் பண்ணலாம். உங்கள் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது இந்த மாதிரி பாதிப்பு இருக்கவங்களுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு எமர்ஜென்சியாக பயன்படுத்தக்கூடிய ஒரு டெக்னிக். இதே மாதிரி அடப்பு இருந்தாலும் நீங்கள் ட்ரீட்மெண்ட்டு வந்தீங்கன்னா பிளாக்கேஜ் ரிமூவ் பண்ணக்கூடிய டெக்னிக்கு நம்மக்கிட்ட இருக்குது. அதுக்குண்டான மேக்னெட் வைக்கிறோம், மருந்துகள் கொடுக்குறோம், கம்ப்ளீட்டாக ரிலீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாம். நன்றி, வணக்கம்.